ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஹோட்டல்லாம் போனோம்னா சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் ஒரு ஒயிட் கலரில் குருமா வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியாக தான் அப்படியே போடலாம். அந்த பட்டாணி ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இதோட உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட உருளைக்கிழங்கும் கேரட்டும் இருக்கும் போடுறேன். இதோட பீன்ஸு காலிஃப்ளவர்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இது 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதை ஒரு துண்டு இஞ்சி, நல்ல பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு தோல் உரித்து போட்டிருக்கேன். ருசிக்கு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அந்த முந்திரி பருப்பு போட்டால் அந்த குருமா ஒரு ரிச்சே கொடுக்கும். முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த குருமா சப்பாத்திக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட. இது நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்க மாட்டேன். இந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துட்டு நல்லா மூடி தேங்காய் பூ போட்டு எல்லாத்தையும் வறுங்க. செவந்துட வேண்டாம். செவந்தால் அந்த குருமா ஒயிட் கலர் வராது. ஒரு சும்மா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய், இது வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா செவக்க வறுத்துப்போம். வறுத்துக்கிட்டு எந்த பொருளும் ரொம்பவும் செவக்க வேண்டாம், கருக வேண்டாம். ஏன்னா வெள்ளை கலர் மாறக்கூடாது. அதனால் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினா போதும். தக்காளி தக்காளியாக போடுங்க. ஏன்னா வெள்ளை கலர் மாறிடு சிவப்பு கலர் வந்துடும். அதனால் ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கோம் ருசிக்காக. போட்டுட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருந்த காய்கறியை அந்த தண்ணியோடு ஊற்றுங்க. எப்போதும் காய்கறி வேக வச்ச தண்ணி கீழே விட்டுறக்கூடாது. அப்படியே சமையலுக்கு சேர்த்துக்கோங்க. சத்து ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியை சேர்த்துட்டு ஒரு கிண்டிக்கோங்க. தாளிப்போடு எல்லாம் கலந்துக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் மசாலா, அதை சேர்த்துக்க வேண்டியது தான். இதில் நம்ம தண்ணி வேணுங்கிற தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ குருமாவுக்கு வேணான உப்பு போட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இதை தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. இப்போ முந்திரி பருப்பும் கசகசாவும் திக்கு கொடுக்கும் எப்போதுமே. இப்போ நல்லா ஒரு கொதிச்ச உடனே இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்குனா ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா ரெடி. இப்படி நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் பாருங்கள். இது சப்பாத்திக்கு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லா சூட்டாக இருக்கும் சாப்பிட. நைட் டின்னருக்கு இடியாப்பத்துக்கு கூட சாப்பிட்லாம். ஆட்டுக்கால் பாயா டேஸ்ட்டு கூட இருக்கும். சப்பாத்தி, குருமா, இடியாப்பம், ஆப்பத்துக்கு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த குருமாவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் காரம். இதெல்லாம் சரி இவ்வளோ ஒயிட் கலர் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.